இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூ பைக்கை டெலிவரிக்காக போயிட்டுருக்கோம். ஸோ இது எல்லா பசங்களோட ட்ரீம் தான். இது புதுசாக ஒரு பைக் அவங்களுக்கு சொந்த காசில் எடுக்கணும் இருக்குது. ஸோ அதே மாதிரி நானும் என்னோட சொந்த காசில் அந்த பைக் எடுக்கிறேன். ஸோ அதை நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்பா காசில் வாங்காமல் என்னோட காசில் வாங்குறதுக்கு ஹாப்பி தான், ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் இந்த பைக்கெலாம் எடுக்கிறதுக்குள்ளே நான் பட்ட கஷ்டங்களுக்கு இந்த 2 மாதம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கேட்ட மாடலு மேனுஃபேக்சரிங் ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பைக் இல்லை, நான் கேட்ட மாடல் இல்லை, நான் கேட்ட டிசைன் இல்லை. நான் வாங்கினா அந்த பைக் தான் வேணும், அந்த பைக் தான் எடுப்பேன்னு சொல்லிட்டு 2 months கிட்ட வெயிட் பண்ணிட்டேன். இவர் தான் ஓடிட்டுருக்காரு, இவன் வந்துருக்கான். அந்த 3 பேர் தான் போயிட்டுருக்கோம் இப்போது. ஃபஸ்ட்டு வந்து ரெபிள் ப்ளூ தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சரி வாங்கினா ஒயிட் கொஞ்சம் நல்லா இருக்குமே லுக்கா சொல்லிட்டு நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன், மைலேஜ் பார்த்தேன். மைலேஜும் நல்லா இருந்துச்சு, லுக்கும் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் Hunter 350 ஒயிட் கலர் டேப்பர் ஒயிட். ஸோ டெலிவரி ஷோரூம் போயிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன். அந்த ஷோரூம் வந்தாச்சு. சில பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க இந்த பைக்கோட கலர் மேனுஃபேக்சரிங் தான் ஸ்டாப் பண்ணிட்டாங்களே உனக்கு எப்படி கிடைச்சிச்சின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி எனக்குமே இந்த பைக் கிடைக்காதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க 2 months-ஆக. 99% வந்து ஷோரூம் சைஸில் வந்து இந்த பைக் கிடைக்காது நீங்கள் கேட்ட கலர்னு சொன்னாங்க. பிகாஸ் என்னன்னா April 26 வந்து இந்த பைக்கோட அப்டேட்டட் வெர்ஷன் வந்து லான்ச் ஆகுது. ஸோ அந்த பைக் தான் கிடைக்கும், இந்த பைக் எல்லாமே மேனுஃபேக்சரிங் ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த கலர்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன்னா ராயல் என்ஃபீல்டு ஹெட் ஆஃபீஸ்க்கு அஃபிஷியலாக ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தேன். எனக்கு இந்த மாதிரி இந்த கலர் வேரியண்ட்டில் பைக் வேணும், நான் இங்கேருந்து இந்த ஊர்லேருந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு என்னோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நான் போட்டு என்னோட புக்கிங் ஐடியெலாம் போட்டு மெயில் அனுப்பிச்சிருந்தேன். நான் ரெஸ்பான்ஸ் வரான்னு தான் நினச்சேன். பட் உண்மையாக சொல்லுங்க 2 hours எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. அண்ட் எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் மெயிலை வச்சு நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஷோரூம்ஸ்க்கு சென்ட் பண்ணி காட்டினேன். ஸோ அவங்க வெயிட் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் 2 hours வந்து பைக் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பைக் கிடச்சிச்சு. இன்னும் சொல்ல போனால் சிவனோட புண்ணியத்தில் தான் எனக்கு இந்த பைக் கிடச்சிச்சின்னு நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா அவர் இல்லாமல் எதுவும் இல்லைல்ல. இதில் நான் கற்றுக்கிட்ட சின்ன விஷயம் என்னென்னா 2 மாதமாக நான் ஷோரூம் சைட்ஸில் இந்த கலர் வேணும்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அப்போலாம் அவங்க எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணாமல் இருந்தாங்க. நான் சென்ட் பண்ண ஒரு சின்ன மெயிலுக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அதே தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அந்த விஷயத்தை அப்படியே விட்டுறாதீங்க. கண்டிப்பாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும், அது தேடுங்க. கண்டிப்பாக அந்த விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறம் ப்ரோ பைக் எடுத்துகிட்டேன், இந்த ஃபீல் எப்படி இருக்குது? எப்படி அதுக்கப்புறம் மேக்னா பார்க்குற மாதிரி ஒரு லாங் டிரைவ் இருக்கா? அப்புறம் கையில் இருந்த காசை வச்சு டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு சேஃபாக வீட்டுக்கும் போயாச்சுங்க. என்ன டிகே ப்ரோ ஓன் வண்டிக்கு ஃபஸ்ட் டைம் ஃபுல் டேங்க்கு. வண்டிக்கே பார்ட் டைம் பார்க்கணும் போல்.